கொஞ்சம் ஓரளவு தப்பிச்சுக்கலாம். அந்தல யாருக்காவது போன் போட்டு நம்மள காப்பாத்த வர சொல்லிடலாம். ஆமா மைனியா, அப்படியே செய்யும். எம்மா, என் மக்களே எல்லாரும் வாங்க, கட்டிலுக்கு மேல ஏறுவோம். மைனியா, அண்ணனுக்கு ஒரு போன் போடுங்க மைனியா. ஹலோ ஹலோ, எங்க எங்க இருக்கீங்க? நாங்க தண்ணிக்குள்ள தத்தளிச்சிட்டு கிடக்கும். ஆமா, வீட்டுக்குள்ள தண்ணி பத்துக்கோங்க, கழுத்தளவுக்கு தண்ணி. நாங்க எல்லாரும் கட்டிலுக்கு மேல ஏறி நிற்கும். ஆமா ஆமா ஆமா, சீக்கிரம் வாங்க, எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க. மறுபோல எப்படியாவது என்ன காப்பாத்திரு மறுபோல. கடவுளே, நீ பயப்படாதியா, தைரியமா இருக்கியா, எப்படியாவது உங்களை காப்பாத்திருவேன். மறுபோல என் சின்ன மவன் கல்யாணத்தை பார்க்காதுக்கு முன்னாடி என் கண்ணு மூடிடக்கூடாது. அதுக்கப்புறம் தான் என் கண்ணு மூடணும். ஆமா, இது ரொம்ப முக்கியம். இப்போ ஆமா, அவன் தண்ணியில தத்தளிச்சுட்டு கிடக்கா, வெளியே போவோமா உசுறு வாழ்வோமான்னு இருக்கும். இப்ப சின்ன மவன் கல்யாணம் தான் முக்கியம். யாராவது இருக்கீங்களா, காப்பாத்துங்க. போற பக்கம் பார்த்தா வெளில நம்மளே மூழ்கடிச்சிரும் போல இருக்க. பேசாம மொட்டை மாடிக்கு போயிருவோம். மேகம் கருக்குது, மின்னல் செரிக்குது, மூக்காண்டி சொக்கு. நம்ம தெருல மழை வந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து கிடந்து குளிப்போம்ல, ஞாபகம் இருக்கா? ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு நாள் நம்ம எல்லாரும் மலையில குளிச்சிட்டு இருக்கும் போது எங்க அம்மா பாத்துட்டா என்ன அடிச்சு நொறுக்கி என்னை இழுத்துட்டு போனா, நல்ல ஞாபகம் இருக்கு. நான் வேற மழை தண்ணியை பார்த்தோன்னு அப்படியே இறங்கிட்டேன். என் பொண்டாட்டி காய்ச்சல் வந்துச்சு, எனக்கு நொறுக்கிடுவா நொறுக்கி. எடி மறவத சொல்லு. அப்படியா? எடி கட்டில விட்டு இறங்கிறாதீங்க யாரோ. ஓடியாரே, இப்போ ஓடியாரே. கோம்பகடா, என்னாச்சு? அழுத பொண்டாட்டி, எங்க அம்மா, பிள்ளைவா, தங்கச்சி எல்லாரும் வெள்ளத்துக்குள்ள மாட்டிக்கிட்டாவளா. வீட்டுக்குள்ள வெள்ளம் பூந்துட்டான். என் பொண்டாட்டியா போ. எங்க அம்மா, என் பொண்டாட்டி என்னால தெரியலையே, என் பிள்ளை என்னாச்சும் தெரியலையே. அங்க போவோம், வாடுவோம், அவரே வீட்டுல போய் காப்பாத்துவோம். கடவுளே காப்பாத்து. கடவுளே, என்னத்த சொல்ல இது? ஃப்ரிட்ஜ்ல ஜூஸ் வச்சு குடிப்பேனே, ஃப்ரிட்ஜ் மிதக்க. இனிமே எப்படி நான் ஜூஸ குடிப்பேன்? அம்மா, உனக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்காமா? என்னத்தமா பேசுற? ஃப்ரிட்ஜ்ல ஜூஸ் வச்சு குடிப்பியா? இங்க ஃப்ரிட்ஜ் மிதந்து போதனே வயித்தறிச்சல்ல கிடக்க, உனக்கு ஜூஸ் முக்கியமா? பாத்துக்கிட்டே இருப்பே, ஃப்ரிட்ஜோட சேர்ந்து ஒன்னையும் மிதக்க விட்டு விடுவேன். உன என்ன குறை சொல்லு. கடவுளே, மாப்பிள பாடுபட்ட படம் போவுதே போவுதே. அல்லாதீங்க மைடியா, இப்ப நம்ம உசுறுதான் முக்கியம். ஐயோ, எங்க அப்பா கொடுத்த சீருல மிதந்து போகுதே, பித்தளை பாத்திரமா போகுதே. ஏட்டியே செல்வி, என் பக்கா, எங்க அப்பா கொடுத்த சீரு அது வம்பா போகுதுமா, அது கொஞ்சம் புடிமா. பாரு, இந்த மழை வெள்ளத்துல என்ன பொல்லாதவளா மாத்திராத. உங்க அப்பா கொடுத்த சீரு போகுதுன்னா நீ அது பின்னாலே போ, தள்ளி விடட்ட உடனே. மாமி மக்கா எதுக்கு எடுத்தாலும் எனக்கு மாமியா கிளவி மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. ஏ அப்பப்பா, என் பொருள் போதே போதே போதே. மறுபாலே அங்க பாரு. கடவுளே, கட்டிலு சோப்பா பாத்திரம் பண்டம் எல்லாம் அடிச்சு கலக்கி போகுதே. மருமகளே, என் பட்டு அண்ணா கிடக்கு பாரு, அது கொஞ்சம் புடியா, நல்ல பட்டு. வீட்டுல கிடக்க அவ்வளவு பொருளும் அடிச்சு கலக்கி போகுது. இதுல உங்களுக்கு பட்டு தான் முக்கியமா? பட்டு முக்கியம்னா கீழே இறக்கி விடுறேன், நீங்க எடுத்துட்டு வரலா? அண்ட வேண்டாம், இறக்கி விட்டுறாத. அடுபட்டு சப்பாத்திய பண்ணின பொருள் இப்படி பாழா போகும்னு நினைக்கலையே கடவுளே. இல்லாம ஆயிரம் போல இருக்கு. இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. எங்க இருக்கேரு? கரண்ட் பேரும் மெழுகுவர்த்தியும் தீப்பெட்டியும் வாங்க வரணும்னு நான் ஓடி வந்தேன். இங்க வந்து மாட்டிக்கிட்டேனே. கவலைப்படாத கனி, உங்க வீடெல்லாம் மேடுல தானே இருக்கு, அதனால தண்ணி எல்லாம் வராது. அதுவும் இல்லாம மாப்பிள்ளை வேலை பார்க்க இடத்துல தான் இருக்காரு, பத்திரமா தானே இருக்காரு, பயப்படாத. ஓ மவனும் இங்க தான் இருக்கான். அட கடவுளே, ஃப்ரிட்ஜ் மரகதக்க வீட்ல உள்ளது மாதிரிலாம் இருக்கு. கட்லு சோஃபாலாம் நெடுமாரிக்குள்ளதுல அண்டா குண்டாலாம் வருது. ஏ கடவுளே, மல்லிகா, அப்போ மரகதக்க வீட்லயும் நெடுமாரி வீட்ல தண்ணி பூந்துட்டோ? அப்படிதான் போல இருக்கு கனி. இப்போ என்ன செய்ய? ஆம்பளை யாரும் இருந்தாலும் பரவாயில்லையே, வாமாப்ளிங்க இல்ல, அம்மாப்ளியும் இல்லையே. இப்போ என்ன செய்ய? அவ்வளவு பொருளை வம்பால தண்ணியோட அடிச்சிட்டு போகுது. எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு பொருளை வாங்கியிருப்பாவோ, என்ன செய்யணும் தெரியலையே. மல்லிகா, உன் வீட்டுல முட்டை அளவுக்கு தானே தண்ணி இருக்கு, இதுல இறங்கி எல்லா ஜாமனையும் பிடிச்சி உங்க வீட்டுக்குள்ள ஏத்தி கொண்டு போட்டுருவோமா? ஆமா கனி, நல்ல வேலை ஐடியா கொடுத்த. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மெதுவா இழுத்து எங்க வீட்டுல போட்டுருவோம். கனி மெதுவா இறங்கு. மல்லிகா மெதுவா பாத்து. இது மரகத கவட்டு குண்டல்ல, இதுல இட்லி எல்லாம் அவிச்சு வைப்பாளே. இதை கொண்டு பூமாரிட்ட கொண்டு கூட, என்ன அங்க வீட்டுல கொண்டு வைக்க சொல்லு பத்திரமா. வேண்டாம் வேண்டாம், நீ இந்த திண்ணையில எல்லாத்தையும் வரிசை அடுக்கி வை, அதுக்கப்புறம் கடைசியில எடுத்து உள்ள வச்சுக்கலாம். இதுவா கனி, அப்படியே தூக்கு தூக்கு தூக்கு. முதல்ல பிடிப்போம், அதான் முதல்ல ஓடுற தண்ணியில இதுவா தூக்கு. என்ன வெயிட்டா இருக்கமா தண்ணியில ஊறி. எம்மாடியோ, கட்ல எப்படி தூக்க போறேன்னு தெரியலையே, என்ன வெயிட்டா இருக்கு கட்லு. மல்லிகா எப்படியோ தூக்கிரு மல்லிகா. தொட்டி எவ்வளவு ஆகும் தெரியுமா? பாவம் நெடுமாரி எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி போட்டிருக்கா. இப்படி திடுதுப்புன்னு வெள்ள வரன்னு யாரு கண்டாமா? இப்படி வந்து எல்லாத்தையும் மண்ணாக்கி போட்டேன். அப்பா நல்ல வேலை, ஓரளவுக்கு எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம். மரகதக்க வீட்டுக்கு போலான்னு பார்த்தா அங்க கொஞ்சம் தாழ்வான பக்கம்ல, நம்ம போய் அதுல மாட்டிட விடாத. என்னாச்சும் தெரியலையே, மனுஷனை காணலையே கடவுளே. மறவதா, எம்மா, தங்கச்சி, பிள்ளைகளா எங்க இருக்கியோ? ஏங்க வீட்டுக்குள்ள இருக்கோங்க.
ஓடியாங்க சீக்கிரம், கட்டில் மேலதான் ஏறி நிக்கும். பயப்படாதீங்க, நான் வந்துட்டேன். இல்ல கோப கடை சீக்கிரம் வாழ, அம்மைய காப்பாத்தல. பயப்படாதீங்க, எல்லாத்தையும் போட்ல ஏத்திரலாம். என்ன அதுல வயசான ஆளே ஏத்திரலாம். ஏமா மெதுவா அப்படியே ஏறு, வா வா. மைனி போங்க மைனி. என்ன பிள்ளைகளோட முதல்ல ஏத்ததுக்கு அப்புறம் நான் கடைசில ஏறுதேன். பாப்பா புடிச்சுக்கமா, தங்கச்சி மெதுவா. அண்ணே போவோமா? பத்திரமா போ தம்பி. நம்ம தெருல இன்னும் யாராரு வீட்டுல மூழ்கிச்சா? யாரையும் காணலையே. மாடிப்படியில போய் ஏறவும் முடியாது போல இருக்க. உயிர் கூட தப்ப முடியாதா? எங்க போனாரு தெரியலையே. அவர் எங்க கிடந்து தவிக்காரோ. நெடுமாறி வந்துட்டேன். இடி பயப்படாத, என் ஃப்ரெண்டு ஒரு போட் வச்சிருந்தானா, டக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். ஏம்மா அப்படியே மெதுவா பிடிச்சுக்கோ. எங்க பொருள் எல்லாம் அடிச்சிட்டு போயிட்டுங்க தண்ணியில. அழாதட்டி, நம்ம 3 பேர் உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். பொருள் போனா போதுட்டி, நம்ம சம்பாத்தியம் பண்ணிக்கிடலாம். கவலைப்படாத, அழாத நீ. எம்மா வயிறு வசிக்குமா? வீட்டுல சுவாத்த போட்டு வச்சுட்டு ஏட்டி தின்னு 1000 தடவை வா வான்னு ஊழ விடணும். இப்ப எங்கிட்டி போவது? இருக்க நிலைமையில எங்கிட்டி சாப்பாடு கிடைக்கும்? பேசாம கொஞ்ச நேரம் பொறு. ஏடி பிள்ளைகள போட்டு எதுக்கிட்டி ஏசிட்டு இருக்க? வெள்ளம் வந்து அதுக்கு நெட்டி செய்யும். என்ன ஏதாவது கிடைக்குமானே? பிள்ளைகளுக்கு வயிறு வசிக்கான். அப்படியே மக்களே, சாப்பாடு இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்காவோ. இப்ப 10 நிமிஷத்துல வெந்துருமா, சோறு கொண்டு வரேன் இருக்காவோ. மக்களே சாப்பாடு ரெடி ஆகுதாம்ல, இப்ப வந்துரும். என்ன சாப்பிடலாம், கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. என்ன எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? யாரு மைனி இந்த நேரத்துல போன் அடிக்கா? மல்லிகா தான் போன் அடிக்கா. அவளும் மழை வெள்ளத்துல மாட்டிக்கிட்டாளா என்னவோ தெரியலையா. ஆனா அவ வீடு மேடான இடத்துல தான் இருக்கு. ஹலோ மல்லிகா, உங்க வீட்டுல தண்ணி வந்துட்டா? எங்க வீட்டுக்குள்ள தண்ணி வரல, வெளியில தான் தண்ணி கிடக்கு தெருவுல. ஆமா நீ எங்க இருக்க? அதை ஏன் கேட்க மல்லிகா? எங்க வீட்டுல எம்மா எவ்வளவு தண்ணி தெரியுமா? நாங்க எல்லாரும் கட்டிலுக்கு மேல ஏறி நின்னோம். என் மாப்பிள்ள நல்ல வேலை ஒரு போட்டை கொண்டு வந்தாரு. அதுல கொண்டு வந்து இந்த நிவாரண முகாமா என்னவோ கல்யாண மண்டபத்துல தங்க வச்சிருக்காவோ. எங்க வீட்டு பாத்திரம் பண்ணா பிரிச்சு கிரிச்சி எல்லாம் போயிட்டு. ஏக்கா அந்த விஷயமா தான் போன் போட்டேன். என்ன மல்லிகா சொல்லுதே? ஏக்கா உங்க வீட்டு பித்தளை அண்டா குண்டா அதுக்கப்புறம் பிரிட்ஜ் எல்லாம் எங்க வீட்டு முன்ன தண்ணியோட கலந்து வந்துக்கா. பறவை நெடுமாறி வீட்டு கட்டிலு சோஃபா செட்டு எல்லாம் மிதந்து வந்துச்சு. எல்லாத்தையும் புடிச்சு எங்க வீட்டுல வந்து வச்சிருக்கோம். அப்படியே மல்லிகா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். நெடுமாறி கூட இங்கதான் இருக்கா. அவ மாமியா மாப்பிள்ள எல்லாரும் இங்கதான் இருக்காவோ. ஏக்கா நல்ல வேலை கனி மட்டும் எங்க வீட்டுல வந்து மாட்டலன்னு வச்சுக்கா. ஒரு பொருளையும் நான் ஒத்தையில பிடிச்சிருக்க மாட்டேன். நாங்க 2 பேரும் சேர்ந்தனால எல்லா பொருளையும் எப்படியோ திக்கி திணறி தூக்கி மேல போட்டிருக்கோங்கா. காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்த பொருள் எடுத்துக்கலாம். என்ன பதறாத. அப்படியாட்டி 2 பேருக்கு எப்பா ரொம்ப நன்றிடி. எப்படி நன்றி சொல்லனே தெரியல. நெடுமாறி நம்ம வீட்டு பொருள் எல்லாத்தையும் மல்லிகாவும் கனியும் சேர்ந்து தெருல போகும்போது அப்படியே தண்ணிக்குள்ள இறங்கி பிடிச்சிட்டாவலாம். அப்படியே ரொம்ப சந்தோஷம். எங்க கஷ்டப்பட்டு வாங்கின பொருள்லாம் நான் என் மனசெல்லாம் எப்படி பதறிச்சு தெரியுமா? நான் இன்ஸ்டால்மெண்டே கட்டி முடிக்கலன்னு நினைச்சேன். நல்ல வேட கடவுடா பார்த்து காப்பாத்திட்டாரப்பா. ஆமாட்டி ஆமா சாப்பாடு இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கு மண்டபத்துல. ஆமா சாப்பாடு கொண்டு வருவோம், நாங்க சாப்பிடுவோம். சரிட்டி வீட்டுக்கு வந்தவர பேசானே எப்ப தண்ணி வெத்துதோ அப்போ உடனே வந்துருவோம் நாங்க. ஆமா சரி வைக்க இப்பதான் எல்லாரும் மனசு நிம்மதியா இருக்கு. எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி ஆயிட்டு. அண்ணாச்சி நீங்க எங்க உங்க வீட்டுல தண்ணி வந்துட்டா அண்ணாச்சி? எங்க வீட்டுல தண்ணி தெருவுல மட்டும்தான் வந்துச்சு, வீட்டுக்குள்ள வரல. நான் தான் நிறைய பேர் இங்க மண்டபத்துல இருக்காவோன்னு கேள்விப்பட்டேன். அதான் என் பொண்டாட்டிட்ட சொல்லி கொஞ்சம் கூட்டாஞ்சோறு செய்து கொண்டு வந்தேம்மா. அப்படி என்னாச்சு, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா இருக்கும். சாப்பிடுதீங்களம்மா? கொண்டு வரட்ட சாப்பாடு? ஆமா அண்ணாச்சி கொண்டாங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் அப்பல இருந்தே வயிறு பசிக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். சரிம்மா கொண்டு வரேன். நல்ல மனசு தான் மனசனுக்கு. சூடா இருக்குமா? பார்த்து சாப்பிடுங்க, வயிறார சாப்பிடுங்க. எதுனாலும் கேளுங்க, 2வது தாரோம். அண்ணாச்சி உங்க நல்ல மனசுக்கு நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருக்கணும். ஏமா மரகதம் உன் பக்கத்துல இருக்குது உன் சம்பந்தி தானே? ஆமா அண்ணாச்சி என் மாப்பிளைக்கு தங்கச்சி. நான் கேக்கேன்னு தப்பா எடுத்துக்கிட கூடாது. மாப்பிள்ள தர எதுவும் பாத்துட்டேளா இல்ல பாத்துட்டு இருக்கேளாமா? அண்ணாச்சி என் தங்கச்சிக்கு பாத்துட்டு இருக்கோம் பாத்துக்கோங்க. நல்ல மாப்பிள்ள ஒன்னும் அமைய மாட்டேங்குது, அதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டே போகுது. ஏமா என் கைவசம் ஒரு நல்ல மாப்பிள்ள இருக்கான், பாக்கலாமா? நல்ல குடும்பம் வேற. அப்படியா அண்ணாச்சி? அப்ப சீக்கிரம் பாருங்க. அப்ப வீட்டுக்கு போறோம்னா பாத்துருமா அண்ணாச்சி? சரிம்மா பார்த்து முடிச்சிருவேன். இங்க வந்தது கூட ஒரு நன்மைக்கு தான். எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். நல்லபடியா கல்யாணம் முடியட்டும்.